வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சிம்ம ராசிக்காரங்க, இவங்க குணம் என்னன்னு கேட்குறீங்களா? தைரியம் தாங்க, தலைமை பண்பு தாங்க, நல்லா ஆளுமித்திரன். இயற்கையாகவே தைரியசாலி யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். எதை கண்டா பயப்பட மாட்டாங்க. உக்காந்த இடத்துல இருந்து எல்லாரும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்க இவங்க தான். வெற்றிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே பக்கத்தில் தாங்க. ஏன்னா இவங்களுக்கு ராசி அதிபதி யான்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள்லேயே முதன்மையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான். அதனால நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் தைரியமாக செய்யலாம், வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, மேலுமே சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருந்த பிரச்சனை, அழுத்திக்கிட்டு இருந்த மனபாரத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க, நல்ல முன்னேற்றம் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கு பாருங்க. இந்த நேரம் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது, லாபம் சிறப்பாக இருக்குது. ஆனால் அகலக்கால் வைக்கக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, மற்றவங்க பேச்சு கேட்டு செயல்படக்கூடாதுங்க. வரதுக்கு முன்னாடி நீங்கள் திட்டம் போடுறதுங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுக்கணும். புதுசாக மனிதர்கள் நட்புகள் எல்லாமே கிடைப்பாங்க. ஆனால் அவங்கள வகையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட அதிகமாக நட்பை பழகாதீங்க, பின்னாடி பெரிய பிரச்சனையில் கொண்டாந்து விட்டுருவாங்க. அதனால் இந்த நேரம் இந்த விஷயத்தில் கவனம் பாருங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டே வர பாருங்க. இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எதையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசியில் சந்திரிக்கக்கூடிய செவ்வாய் சனி பார்க்குறதால இந்த நேரம் உடல் நலனில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மற்றவங்களை நம்பி செயல்படக்கூடாது. திடீர் இடமாற்றம் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் பெரும்பாலும் இது வரைக்கும் இருந்திருக்கும். எதையுமே திட்டமிட்டு செஞ்சுருக்க முடியாது. குடும்பத்தில் நிறைய மன கஷ்டம் ஒரு பக்கம் வேற, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் வேற இருந்திருப்பீங்க. மற்றவங்களால எந்த வகையிலும் நன்மைங்கிறது கிடைச்சிருக்காது. ஆனால் இனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் ஒரு கடன் அடைக்கி இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் இந்த நேரம் தவிர்க்க பாருங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்களா? சிறப்பாக இருக்கும். சந்தர்ப்பம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. குழந்தைகளோட எதிர்கால நலன் கருது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவும் சிறப்பாக இருக்குது. பெண்கள் வகையிலும் பெருமை சேரக்கூடிய நேரம். வளர்ச்சி பாதையில் இருந்த பல கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில காரியம் மட்டும்தான் கொஞ்சம் போராடி நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மற்றபடி உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தலதூக்குங்க. முன்னாடி நடந்த பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் பேசிக்கிறது வேண்டாம். அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதை விட்டுட்டு இனி நடக்க போகிறத பற்றி பேச பாருங்கள். வியாபாரம் தொழில் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொருளாதார பற்றாக்குறங்கிறது இந்த நேரம் இல்லை. குடும்ப தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறை என்னன்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தான். பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் பக்கத்தில் எந்த அம்மனாலும் இருந்தாலும் சரி, காளி தேவி, துர்க்கை மாதிரி சக்தி வாய்ந்த பெண் தெய்வ வழிபாட்டை இந்த நேரம் செஞ்சுக்க பாருங்கள். கூடுதலாக தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் தான். குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் சூரியன் குரு புதனோட சேர்க்கை. அதனால் வருமானம் குடும்பத்துக்கு தேவை ஏற்ற மாதிரி அமைந்தாங்க. முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும். கலசஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை. ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. உடல்நல பாதிப்பாக இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அது பெருசளவில் உங்களுக்கு ஏற்படுத்தி தராது. திருமண முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை இந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு தராது, உற்சாகத்தை தான் தரும். கருத்து வேறுபாடு கொஞ்சம் இருக்கும். குருவோட பார்வை இருக்கிறதால அது சமரசத்தில் தான் முடியும். குடும்பத்தில் சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சேமிப்பு கொஞ்சம் கையிருப்பு வச்சுருக்கிறது நல்லது. உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் தான். வேலை மாற்றத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வேலை பார்க்குற இடத்துலையுமே உங்களுக்கு இந்த நேரம் நல்ல ஒரு ஆதரவு தருவாங்க. ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்கள் மேலே உண்டாகும். தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே நல்ல லாபம் கிடைக்குங்க. நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு. எங்கேயாவது பண உதவி கேட்குறீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் முடிஞ்ச வரைக்குமே கடன் பெறதை நீங்கள் தவிர்க்க பாருங்கள்.
லாபம் படிப்படியாக அதிகரிக்கும் இந்த நேரம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த மின்சாதன பொருட்களை பயன்படுத்துகிறப்ப மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரன், குரு, புதன் இந்த மூன்றுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால வருமானம் வாய்ப்பு இல்லாமல் சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. உங்கள் நிலைமையை சீர் செய்யக்கூடிய நேரம் தான், நீங்களுமே பயப்பட வேண்டாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரக சேர்க்குங்க. அதனால இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது நீங்கள் மற்றவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு தெம்பும் தைரியத்தையும் தந்துடும். புதுசாக பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மக்கள்கிட்டையும் சரி, பொது இடத்துலையும் சரி, ஒரு செல்வாக்குங்கிறது உங்களுக்கு அதிகரிக்குங்க. தசாபுத்தி சாதகமாக இருந்துட்டா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கட்சியில் முக்கியமான பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த தேர்வு எழுதினாலும் உங்களுக்கு வெற்றி தான். நேர்முக தேர்வில் பங்கேற்கிறீங்க இல்லைன்னா இந்த நேரத்தில் மற்ற விஷயங்களில் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறீங்கன்னா கூட வெற்றி உங்களுக்கு தான். இந்த நேரம் சரியாக உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. வெற்றிக்கனி நீங்கள் எட்டி பிடிச்சிருவீங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு, பெற்றவங்களுடைய வழிகாட்டுதல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதால சமயத்துக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான். விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்க. சில பேர் இந்த நேரம் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி வளர்பறையில் கருத்தரிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூடவே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுப செலவு காத்திருக்கிறதால திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். இந்த நேரத்தில் நவகிரகத்துக்கு நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது நவகிரகத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். உங்கள் விருப்பம் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த மாதத்தில் பிற்பகுதி வாரத்திலிருந்து நீங்கள் தொடங்கலாம். ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலுமே இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மனசில் ஒரு குழப்பங்கிறது இருக்கும். சொந்தத்தாலேயும் சொந்த பந்தங்களாலேயும் நிறைய பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு இனி தெளிவான முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லலாங்க. ஆரோக்கிய தொல்லை இல்லை. மருத்துவ செலவு இனி வரக்கூடிய வாரத்திலிருந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதையுமே திட்டமிட்டு செஞ்சு வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இப்படி தான் வாழணுங்கிற ஒரு சூட்சமத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழ்க்கை துணையோட அடிக்கடி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எதையுமே விட்டு கொடுத்து போயிருக்க முடியாதுன்னு சொல்லலாம். என்ன தான் சாந்தமாக நீங்கள் இருந்தாலும் சரி, கோபங்கிறது அதிகமாக வெளிப்பட்டிருக்கும். அதனால் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. மனசுலையும் நிறைய மாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு எப்படி செயல்படணுங்கிற ஒரு யுக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. நல்ல நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே தேடி வரும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. மனம் மாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. நல்ல நேரம் தான். இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனீங்கன்னா பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலுமே பாராட்டு புகழ்ங்கிறது கூடி வரக்கூடிய நேரம். மகிழ்ச்சியான செய்திங்கிறது இனி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் எதை சொன்னாலும் மாற்றுக்கருத்து சொல்லக்கூடியவங்க எல்லாமே இனி மனசு மாறுவாங்க. அதனால் இந்த நேரம் உங்களுக்கு எந்த இடத்துல போனாலுமே சிறப்பான பலன்கள் நாளுமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரங்களாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். எதை செய்கிறது எதை விடுறதுன்னு குழம்பிக்கு தான் செய்வீங்க. திட்டமிட்டு செய்கிறது நல்லதுங்க. பொறுமையாக நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக செய்ய பாருங்கள். ஏன்னா பின்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெருக்கடியை தவிர்க்கணும்னா ஆரம்பத்திலே முறை பொறுமையாக செய்ய பாருங்கள். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால எந்த அளவுக்கு நீங்கள் திட்டங்கள் போடுறீங்களோ அனைத்துமே வெற்றி தாங்க. திறமை வெளிப்படுத்த தயங்குறாதீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வீங்க. உதவி கேட்டு வரக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது. குருவும் சூரியனும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால வியாபாரம் தொழிலில் லாபம் உண்டாகும். வேலையில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்வி நிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த பாருங்கள். ஒரு சோம்பேறித்தனம் வேண்டாம். அந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விரக்தியாகவே இருக்கிறீங்க, ஒரு சோம்பலாகவே இருக்கிறீங்க, அதை விட்டுருங்க. சுறுசுறுப்பு எந்த அளவுக்கு கொண்டு வரீங்களோ, ஒரு ஆர்வத்தை கொண்டு வரீங்களோ, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக முடியும். செய்கிற செயலில் முன்னேற்றம் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்குறீங்களா, லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடவே குருவோட பார்வை இருக்கிறதால குறைங்கிறது எதுவுமே இல்லை. எல்லாமே நிறைவு தான்.
இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானமாக நின்று பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா போதும், அடுத்தடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.